ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட் வந்து உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்குன்னா அப்போ வந்து நீங்க வந்து ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டோ இல்ல ஸ்டோர் பாட் ஃபுட் இல்ல கமர்ஷியல் ஃபுட் ஐட்டம்ஸ் போகும்போது அது வந்து gluten ஃப்ரீயா இல்ல சோய் ஃப்ரீயா இல்ல நட்ஸ் ஃப்ரீயா sugar free or eggs free, lactose free, GMO free, so genetically modified organic food items free அந்த மாதிரி trans fat free அப்படின்ட்டு நீங்க பார்த்து wisely வந்து நீங்க choose பண்ணி அந்த particular food items வந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். Next slide ma'am. Yes. So இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 4 main types of allergies பத்தி in detail வந்து நம்ம பார்க்க போறோம். Though many categories of food allergies ன்றது இருந்தாலுமே வந்து ரொம்ப மெயினா வந்து காமன் நோட்ல காமன் பீப்புள் அட்ரஸ் பண்ணக்கூடிய அலர்ஜிஸ் பார்த்தோம்னா ஃபுட் அலர்ஜி, ஐ அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, ஸோ இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி, இந்த 4 டைப்ஸ் ஆஃப் அலர்ஜிஸ் தான் வந்து நம்ம ரொம்பவே வந்து ஆல்மோஸ்ட் 70 to 80% of the population வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ ஈச் செட் ஆஃப் அலர்ஜிஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ரியாக்டிவ் ப்ராசஸ் பாடியில எடுத்துட்டு வரும் அண்ட் அதுக்கு உண்டான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அலர்ஜி. ஸோ ஃபுட் அலர்ஜின்னு சொல்லும் போது ஆல்மோஸ்ட் வந்து 4 to 6% ஆஃப் சில்ட்ரன் அண்ட் 4% ஆஃப் அடல்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த ஃபுட் அலர்ஜி. அண்ட் ஃபுட் அலர்ஜின்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல வரக்கூடிய அலர்ஜியில அட் எனி டைம் எனி ஏஜ்ல வந்து யாருக்கு வேணாலும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர் ஃபுட் அலர்ஜின்றது பாடியில வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகலாம். ஸோ சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் எதெல்லாம் வந்து ஒரு அலர்ஜி காசிங் ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ், மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட், பீனட்ஸ் வேர்க்கடலை, sometimes வந்து fishes and sometimes shell fishes like வந்து பாத்தீங்கன்னா prawn, crab, oysters and certain food colors. So நம்ம வந்து கமர்ஷியலா வாங்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இல்ல கன்வீனியன்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது 2 minutes 3 minutesல ரெடி டு குக் ஃபுட் ஐட்டம்ஸ், இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பல்கிங் ஏஜென்ட்ஸ் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கலரிங் ஏஜென்ட், ஃபுட் அடட்டிவ்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அலர்ஜிஸ்ன்றது நம்மளுக்கு பாடியில பாப்அப் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியா வந்து ரேஷஸ் டெவலப்மெண்ட், இல்ல வந்து ஐ ஸ்வெல்லிங், இல்ல லிப் ஸ்வெல்லிங், சர்டன் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஆர் இரிட்டேஷன், இச்சிங்னஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரேஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் ஃபுட் அலர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது டாப் 3 மோஸ்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டொமக் கிராம்பிங்ஸ். ஸோ ஸ்டொமக் கிராம்பிங் வந்து ஒரு அன்யூஷுவல் கிராம்பிங்காக இருக்கும். ஸோ ஸ்டொமக் வால்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன்ல போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் இது கூட வாமிட்டிங், டயரியா சென்சேஷன் அக்கம்பனி ஆகும். ரொம்ப சிவியர் கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளோட்டிங் சென்சேஷன், ஹார்ட் பர்ன் இஷ்யூஸ், நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ வந்து ஹெட்ஏக் இஷ்யூஸ், நாசியஸ் ஃபீலிங், இந்த மாதிரி சர்டன் செட் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ இப்போ நீங்க பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபுட் அலர்ஜிஸ்ல இருக்கீங்க. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எக்ஸ் எடுத்தா சூட் ஆகாது, இல்ல பீனட்ஸ் எடுத்தா சூட் ஆகாது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து வீட்டில் குக் பண்ணும்போது ரொம்ப கான்சியஸா எது சூட் ஆகும் எது சூட் ஆகாதுன்னு பார்த்து அக்கார்டிங்லி வந்து நம்மளோட ஹோம் குக் ப்ரிப்பரேஷன் போகும். பட் இதுவே வந்து நீங்க ஒரு ஹோட்டல்ஸோ இல்ல ரெஸ்டாரண்ட்ஸோ இல்ல கமர்ஷியலா வந்து ரெடி டு குக் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லைன்னா வந்து ரெடி டு ஈட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வரும்போது அங்க வந்து ஒரு ஃபுட் அலர்ஜன் லேபிள் மூலியமா வந்து மைட் பி நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்ல அது வந்து எக் போடாம, இல்ல கார்ன்ஃபிளவர் வந்து சேர்க்காம, இல்ல வந்து ஃபிஷ்ஷஸ் அவாய்ட் பண்ற மாதிரி, இல்ல வந்து குளூட்டன் ஃப்ரீயா எடுத்துட்டு வர மாதிரி, இல்ல வந்து மில்க் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி. ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ்ல இல்லாமையோ அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து அதெல்லாம் இல்லாம குக் பண்ணி தர மாதிரி வந்து நீங்க இன்சிஸ்ட் பண்ணும் போது அந்த சர்டன் செட் டைப் ஆஃப் அலர்ஜிஸ் வந்து நீங்க ஈஸியா வந்து அவாய்ட் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்க. ஸோ ஃபுட் அலர்ஜி பொறுத்த வரைக்கும் we have a specialized diet called elimination diet. ஸோ நீங்க வந்து எடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து என்ன மாதிரி திங்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
உங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அலர்ஜி காஸ் பண்ணுமோ அந்த செட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ டோன்ட் ஈட் சஸ்பெக்டட் காசிங் அலர்ஜி ஃபுட்ஸ். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தம் ரூலா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்க்கும்போது லுக் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் சப்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்களுக்கு மில்க் எடுத்தா வந்து உங்களுக்கு அந்த லாக்டோஸ்ன்றது சூட் ஆகல, இல்ல சர்டன் அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது அப்படின்னும் போது அதுக்கு பதிலாக நீங்க சோயா மில்க் எடுத்துக்கலாம், இல்ல பாதாம் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆர் சப்ஸ்டியூஷன்ன்றது நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இன்கேஸ் கன்வீனியன்ஸ் ஃபுட், அதாவது ரெடி டு குக் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்ல கமர்ஷியலா வாங்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வரீங்களா, இமீடியட்டா லேபிள்ஸ்ல வந்து உங்களுக்கு சூட் ஆகாத இன்கிரீடியன்ஸ் எதுனா இருக்கா அப்படின்ட்டு பார்த்து அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் வந்து இன்கேஸ் அந்த பர்டிகுலர் இன்கிரீடியன்ட் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம் வந்து நீங்க கம்பல்சரி ட்ராப் டவுன் பண்ணணும். அண்ட் ஆன் அ காமன் நோட் வந்து பார்க்கும்போது எனி டைப் ஆஃப் அலர்ஜி, ஸோ உங்களுக்கு அலர்ஜின்ட்டு பாடியில இருந்தாலுமே நீங்க வந்து வெளியேந்து வாங்கக்கூடிய அந்த ஸ்டோர் பாட் ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து இன்கேஸ் வந்து அந்த ஹை எம்எஸ்ஜி, மோனோசோடியம் குளுட்டமேட், ஹை கார்ன் சிரப், ஹை ஃப்ரக்டோஸ் கண்டென்ட், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அந்த இன்கிரீடியன்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்குன்னா அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது நல்லது. பிகாஸ் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து ஈஸியா ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து எனி ஃபுட் அலர்ஜி ரிலேட்டட் இஷ்யூஸ் போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன்டேக் வந்து பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ண ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் அலர்ஜின்னு பார்க்கும்போது ஸ்கின் அலர்ஜி. ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி காஸ் டியூ டு ஃபுட் ஐட்டம்ஸ், இல்லை இன்செக்ட் பைட்ஸ், இல்லை ஃபேப்ரிக் க்ளோத்ஸ், இல்லை சர்டன் காஸ்மெட்டிக்ஸ் சூட் ஆகாம போகுது, இல்லை வந்து ஒரு டாபிக்கல் க்ரீம் இல்லை சொல்யூஷன் எதுனா நம்ம அப்ளை பண்ணுறோம், ஸோ அது எதுனா நம்மளுக்கு வந்து சூட் ஆகாம போகலாம், இல்லை ஆயின்ட்மெண்ட் எதுனா யூஸ் பண்ணும்போது சூட் ஆகாம போகும்போது இந்த ஸ்கின் அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் பாப் ஆகும். அண்ட் நாட் ஓன்லி திஸ், ஹேர் டைஸ், ஹேர் கலர்ஸ், ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டன் செட் ஆஃப் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ், அதுல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், இது எல்லாமே வந்து சூட் ஆகாம போகும்போது ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து இவென்ச்சுவலா வந்து பாப்அப் ஆகும். ஸோ எதனால ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்ட்டு அதை ஃபிகர் அவுட் பண்ணும் போது மட்டும்தான் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கியூர் த ஸ்கின் அலர்ஜி இஷ்யூ. பிகாஸ் ஸ்கின் அலர்ஜின்றது ரொம்பவே வந்து ஒரு சிவியரான இஷ்யூன்னே சொல்லலாம். பிகாஸ் ஸ்கின்னு சொல்லும் போது ஈஸியா வந்து பிளட் ஸ்ட்ரீமை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இன்டர்னலாகவும் வந்து ஆர்கன்ஸ், தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் வந்து மெஸ்அப் பண்ணி ஸ்வெல்லிங் ஃபார்மேஷன் எடுத்துட்டு வந்து இட் கேன் பி ஃபேட்டலா கூட வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இஃப் அட் ஆல் இது வந்து ரொம்ப அன்ட்ரீட்டடாவோ இல்லை அன்னோட்டிஸ்டாவோ போகும்போது. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ வேரியஸ் செட்ஸ் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ்ன்றது இருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் சிம்பிள் அஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்னே. ஸோ ஆக்னேன்னு சொல்லும் போது நம்ம பாடியில வந்து டூ மச் ஆஃப் ஆயிலி செக்ரேஷன், டூ மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி லெவல், சர்டன் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும் போது இந்த ஆக்னேன்றது நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ ஃப்ரம் தேர் டு யூட்ரிகாரியா ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, சொரியாசிஸ், லைக்கன் பிளானஸ், ஹைவ்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் செட்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசீஸ்ன்றது ரிகார்ட்லெஸ் மென் அண்ட் விமன் வந்து காமனா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ்ன்னு சொல்லும் போது அதுக்குண்டான கரெக்டான காஸும் வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்குண்டான பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட், ஹோம் ரெமெடிஸ், ஃபுட்ல வந்து பேலன்ஸ் எடுத்துட்டு வரும்போது மட்டும்தான் இந்த செட் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ் ரியாக்ஷன்ன்றது நம்ம ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கின் அலர்ஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்டன் டைம்ஸ் வந்து இச்சி அண்ட் வாட்டரி ஐஸ், கண்டினியூஸ் ஸ்னீசிங், இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு சூட் ஆகாத ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும் போதோ இல்லை சூட் ஆகாத திங்ஸ் ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு டச் அப் ஆன் பண்ணும் போதோ இமீடியட்டா அந்த ஸ்னீசிங் அட்டாக் அண்ட் ரன்னிங் நோஸ் ஃபார்மேஷன், ரேஷஸ், பாடி டயர்ட்னஸ், ஸ்வெல்லிங், பர்னிங் சென்சேஷன் அண்ட் ஒரு ஸ்லைட் இரிட்டேஷன், இது எல்லாமே வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் காமனா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம்.
ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ்க்கு உண்டான ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டமோ இல்லை ஒரு பர்டிகுலர் எந்த ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் அந்த ஸ்கின் அலர்ஜிக்கு தூண்டுதலா இருக்கும் அந்த ஐட்டமை வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ வந்து அந்த செட் ஆஃப் பர்டிகுலர் ஸ்கின் அலர்ஜிக் ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்டிகுலர் டாபிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆர் லோஷன்ஸ் வந்து அந்த இரிட்டேஷன் இச்சிங்னஸ் கூலிங் எஃபெக்டுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ தட் அந்த பெயின் ரெட்னஸ் இது எல்லாமே வந்து கம்மியாகிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு பர்டிகுலரா ஸ்கின் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க செப்பரேட் செட் ஆஃப் டவல்ஸ் சோப் ஷாம்பூ இதெல்லாமே செப்பரேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது இட் இஸ் அட்வைசபிள். அண்ட் இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் கெமிக்கலி ஃபார்முலேட்டட் ஹேர் டைஸ் சீரம்ஸ் இது எல்லாமே வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிட்டு வர்றதும் வந்து இட்ஸ் பெட்டர். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது டஸ்ட் அலர்ஜி. ஸோ டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லும் போது இட் இஸ் காஸ்ட் பை என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்டர்னலா வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாருமே வந்து நம்ம டிராவல் பண்றோம். ஸோ அந்த மிக்ஸ்ட் பொல்யூட்டன்ஸ் அட்மாஸ்பியர்ல லைக் வெஹிக்கிள் பொல்யூஷனா இருக்கட்டும் கெமிக்கல் பொல்யூஷனா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் ஸோ இந்த மிக்சட் பொல்யூட்டன்ஸ் மூலியமா நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜின்றது உடம்புல பாப்பப் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொல்யூட்டட் ஏரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும் போது இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து காண்டாக்ட் பண்ணுது நம்மளோட நோஸை வந்து காண்டாக்ட் பண்ணும் போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இம்மீடியட்டா ட்ரிகர் அப் ஆகி ஸ்னீசிங் ஆவோ காஃப் ஆவோ கோல்டாவோ வந்து நம்மளுக்கு பாடியில வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ டஸ்ட் அலர்ஜிஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரன்னிங் நோஸ் காஃபிங் ஸ்னீசிங் ரொம்ப சிவியரா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து எனி ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் இல்லை எனி லங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு வீசிங் இஷ்யூஸ் அண்ட் ஷாலோ பிரீத்திங் இல்லை டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங் எக்ஸ்ட்ரீம் பாடி டயர்ட்னஸ் ஃப்ரீக்வெண்டா வந்து கோல்ட் அட்டாக்ஸ் இல்லை ட்ரை காஃப் இந்த மாதிரி இஷ்யூஸ்ன்றது எப்பவுமே வந்து காமனா வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ என்ன மாதிரி டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டஸ்ட் அலர்ஜி பொறுத்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது கோல்ட் அட்டாக் ஆகக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கோல்டு ஃபுட் லைக் வந்து ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஸ்டீமிங் ப்ராக்டிசஸ் எடுத்துட்டு வரும்போது இது வந்து லங்ஸை வந்து கிளியர் அவுட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இது ஒரு நேச்சுரல் ப்ராங்கோ டைலேட்டர். ஸோ நம்மளோட விண்ட் பைப்பா இருக்கட்டும் லங்ஸா இருக்கட்டும் நோஸா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய அந்த திக் அண்ட் மியூக்கஸ் ஃபார்மேஷனை வந்து லூசன் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பிரீத்திங் டிஃபிகல்ட்டி லைக் ஷாலோ பிரீத்திங் இல்லைன்னா வந்து ரேப்பிட் பிரீத்திங் இது எல்லாமே வந்து ஈஸியா வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன்க்ரீசிங் இம்யூனிட்டி. ஸோ நம்மளோட எதிர்ப்பு சக்தி லெவலை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேம் செட் ஆஃப் ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ்ல இருந்து நம்ம அட்டாக் ஆகுறது நம்மளே வந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது கூட சர்டன் செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிசஸ் லைக் வந்து யோகாஸ்னா ஃபாலோ பண்ணுறது பிரீத்திங் எக்ஸசைசஸ் மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லங்ஸோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி லங்கோட எஃபிஷியன்சி ரேட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் அடிக்கடி வந்து நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி இன் அ மந்த் வந்து நம்மளுக்கு 3 times 4 times அட்டாக் ஆகுற அந்த டஸ்ட் அலர்ஜி 1 or 2 times மாதிரி ஸ்லோவா வந்து டோட்டலா டீக்ரேட் ஆகுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் லாஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் சூப்பர் ஃபுட்ஸ். ஸோ நம்ம சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொன்னாலே இமீடியட்டா நம்ம மைண்ட் வந்து மைட் பி ஃபுட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கன் ஜோன் ஒரு ஃபுட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ஃபுட்ஸ் ரொம்ப எக்ஸாட்டிக்கா இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வந்து நம்ம சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல மீன் பண்றோம். பட் வந்து சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம சிம்பிள் கிச்சன் இன்கிரீடியன்ஸை வந்து நம்ம சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் கிச்சன் இன்கிரீடியன்ஸ் பார்க்கும்போது எஸ்பெஷலி ஸ்பைசஸ் ஹர்ப்ஸ் காண்டிமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஈச் ஸ்பெசிபிக் ஸ்பைசஸ் ஹர்ப்ஸ் காண்டிமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹையர் நியூட்ரிஷனல் வேல்யூ
ஒரு ஹையர் பெனிஃபிட்ன்றது நிறையவே நம்ம பார்க்கலாம். ஸோ சூப்பர் ஃபுட்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா டர்மரிக், க்ளோவ்ஸ், கார்லிக், கார்டமம், ஏலக்காய், பெப்பர்கார்ன்ஸ், முழு மிளகு, சினமன், பட்டை, இஞ்சி, பூண்டு, இது எல்லாமே வந்து ஒரு சஸ்டெயின்டு லெவல் ஆஃப் இம்யூனிட்டின்றது மெயின்டைன் பண்ண ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எவ்ரிடே பேசிஸ்ல வந்து இந்த செட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ்ல இருந்து அட்லீஸ்ட் 2 to 3 இன்கிரீடியன்ஸ் வந்து பர் டே உங்க குக்கிங்ல வந்து நீங்க இன்வால்வ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட இம்யூனிட்டி ரேட் வந்து ரொம்பவே ஹையர் லெவல்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஐ அலர்ஜிஸ். ஸோ ஐ அலர்ஜிஸ்ன்னு சொல்லும் போது இது வந்து ரொம்ப காமனா அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இல்லை. பட் ஸ்டில் பீப்புள் வந்து ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி அண்டர்கான் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஐல பிளட் ப்ரெஷர் இருக்கு, இல்ல ஐல வந்து டயபெட்டிஸ் இருக்கு, லைக் டயபெட்டிக் ரெட்டினோபதி, குளுக்கோமா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஐ ரிலேட்டட் அலர்ஜிஸ் வரதுக்கான சான்ஸ் ரேட்ன்றது நிறைய இருக்கு. ஸோ டியூ டு அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இல்லைன்னா வந்து நம்ம ஐல இருக்கக்கூடிய ரெட்டினா இல்ல வந்து ஆப்டிக் நர்வ், ஸோ இந்த ரெண்டு சோர்ஸ் தான் நம்மளோட விஷன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இதுல வந்து எதனா ஒரு சேஞ்சஸோ இல்ல கிரானிக் இன்ஃபிளமேஷன், ஸ்வெல்லிங் ஜோனோ எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு ஐ அலர்ஜிஸ் ரியாக்ஷன்ன்றது நம்மளுக்கு வந்து பாப்பப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சிம்டம்ஸ் ஆஃப் ஐ அலர்ஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரிட்டேஷன் ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இச்சிங்னஸ், ஐ ரெட்னஸ், ஐ ஸ்வெல்லிங், ஐ பெயின். இது மூலியமா ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஸ்வெல்லிங், ஃபேஷியல் பெயின், இல்ல வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் அந்த நம்னஸ், மறுத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங், ஐப்ரோஸ்ல பெயின், நோஸ் போன் கிட்ட பெயின், இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ், சிம்டமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஐ அலர்ஜி பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரைஸ் அப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஐ அலர்ஜிக்கு தூண்டுதலா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்க்கும்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லைக் வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், பொல்யூட்டன் ப்ராப்ளம்ஸ், ஸ்மோக், ஃபாக், இது எல்லாமே வந்து ஐ அலர்ஜி ட்ரிகர் பண்றதுக்கான காஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா இருக்கு. இல்ல நீங்க வந்து டூ மச் எக்ஸ்போஸ் டு ஹீட், ஸோ ஒரு பர்டிகுலர் ஹீட் இன்டியூசிங் ஒர்க்ல இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஒரு கெமிக்கல் ஓரியன்ட் ஒர்க்ல இருக்கீங்க, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ல இருக்கீங்க, எங்க நீங்க நிறைய வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த மாதிரி ஒர்க் ஜோன்ல இருக்கும் போது ஈஸியா வந்து ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் பாப் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் லைன்ல இருக்கும் போது சர்டன் செட் ஆஃப் கேசஸ், ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மூலியமா வரக்கூடிய கேசஸும் வந்து பாத்தீங்கன்னா ஐ இரிட்டேஷன், ஐ ரெட்னஸ், இந்த மாதிரி சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் மெடிக்கல் இஷ்யூஸ் சொல்லும் போது ஹை லெவல் ஆஃப் பிபி ஆர் எலிவேட்டட் சுகர் லெவல்ஸும் வந்து சர்டன் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஐல ப்ரெஷரோ சுகரோ ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐ ரெட்னஸ், ஐ இச்சிங், ஐ பெயின், இதை வந்து அன்னோட்டிஸ்டாலோ இல்ல அன்ட்ரீட்டடா விடும்போது விஷன் லாஸ் போறதுக்கான சான்ஸும் வந்து ஹையாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஸோ இதுக்கு உண்டான ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இமீடியட் பிசிஷியன் அட்வைஸ் எடுத்துட்டு வருது இட் இஸ் அட்வைசபிள் அண்ட் ஆல்சோ ரெக்கமெண்டபிள். அண்ட் ஃப்ரீக்வெண்டா வந்து உங்க ஐஸை வந்து கோல்டு வாட்டர்ல வச்சு நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டு வரணும். ஸோ தட் ஐ ரெட்னஸ், இரிட்டேஷன், பெயின் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம சப்சைட் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஹாட் ஆர் கோல்டு வாட்டர் கம்ப்ரெஷன்ஸ் வந்து நீங்க உங்க ஐஸ் மேல வந்து ஜென்டலா வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெல்லிங், பெயின் இது எல்லாமே வந்து ஈஸியா வந்து ஓவர் கம் ஆகும். அண்ட் அப்ராப்ரியேட் லெவல் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் சப்ளிமெண்டேஷன் இதெல்லாமே வந்து இந்த செட் ஆஃப் ஹோம் ரெமெடிஸோட நம்ம ஃபாலோ பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷன் ஆஃப் அலர்ஜிஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ப்ரொடெக்டிவ் ஐ கிளாஸஸ் இல்லைன்னா வந்து கூலர்ஸ் வந்து நீங்க போட்டுட்டு வரும்போது ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ன்றது நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்லும் போது மற்றவங்களுக்கு பரவுறதும் தவிர்க்கலாம் அண்ட் நம்மளுக்கே நம்மளோட கண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து டிவி பாக்குறதோ இல்ல எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் யூஸ் பண்றதோ வந்து
அவாய்ட் பண்றது நல்லது. பிகாஸ் நம்ம ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி டிவியோ டெலிவிஷன் சிஸ்டம் ஒர்க்கோ இல்ல லேப்டாப்போ வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது அந்த செட் ஆஃப் அலர்ஜிக் ரியாக்ஷன்ன்றது ரொம்பவே வந்து ஹையா ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். Yes, so to know more about supplement, over to Helen ma'am. Thank you, Swati. And any questions if நம்ம கவர் பண்ண டாபிக்ல ஏதாவது questions உங்களுக்கு இருந்துச்சுன்னா you can just mention in chat. Meanwhile என்னென்ன products supplementation அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay. So to overall to increase the resistant power, okay, so allergies அப்படின்றது இவங்க different types of allergies பத்தி பேசிட்டு இருந்தாங்க. So overall ஒரு foundation range to improvise the allergy causes, இப்போ dust allergy இருக்கு, இல்ல eye allergy இருக்கு, இல்ல skin allergy இருக்கு, and cold allergies இருக்கு. இந்த மாதிரி ஒரு different allergies நமக்கு இருக்கும்போது so அந்த resistant power increase பண்றதுக்கு நமக்கு தேவையான ஒரு foundation supplement அப்படின்னு நம்ம பார்க்கும்போது vitamin C cherry plus. ஸோ லைட்டா அந்த வீட்டுல டஸ்ட் இருக்கு உடனே நம்ம தும்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஏர்லி மார்னிங் அப்படின்னும் போது we start sneezing consistent நமக்கு அந்த ஸ்னீஸ் வரக்கூடியது அண்ட் ரன்னிங் நோஸ் வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை சில ரொம்ப அதிகமாவே இருக்கும். அண்ட் யாரெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து இந்த ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ்ல வந்து இப்போ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நமக்கு மாறும்போது இந்த இன்டென்சிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைட்டமின் சி செரி பிளஸ் நம்ம கொடுத்துட்டு வரலாம். So vitamin C, it is an immunity booster in kuda chellam. It plays a very strong role in increasing the immunity and நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இட்ஸ் அ பிக் ஸ்டோரி. நம்ம உடம்புல நம்ம சாப்பிடும் போதும் சரி, நம்ம சுவாசிக்கும் போதும் சரி, தண்ணி குடிக்கும் போதும் சரி, எப்பெல்லாம் நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கோம் அப்ப எல்லாமே ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டன்டா வந்து இட் கெட்ஸ் அந்த ஆக்சிடேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல நடந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஆக்சிடைஸ்ட் ஆன மாலிக்யூல் வந்து ஃபர்தரா இருக்கக்கூடிய மற்ற செல்களை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய தன்மையும் வைட்டமின் சிக்கு இருக்கு. அண்ட் நம்ம வைட்டமின் சில மார்க்கெட்ல ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல மட்டுமே அலோபதி மெடிசன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டெண்டட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலீஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடியது. அண்ட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்னாலஜில வந்து வைட்டமின் சி செரி பிளஸ் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வைட்டமின் சி செரி பிளஸ் நம்ம காலையில போட்டால் போதும் அந்த நெக்ஸ்ட் 8 hours வரைக்கும் நம்ம பாடிக்கு அந்த ரெசிஸ்டன்ட் பவர் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு ரொம்ப முக்கியமா தேவையான ஒண்ணு. ஸோ 18+ கண்டிப்பா இந்த கோல்டு சளி கிளைமேட் மாறினாலே எனக்கு தும்பல் ரன்னிங் நோஸ் அலர்ஜிஸ் எல்லாம் ஃபார்மேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வைட்டமின் சி செரி பிளஸ் எடுத்துட்டு வரலாம். So the next product அப்படின்னு பார்த்தீங்கன்னா all plant protein powder. So protein plays a crucial role. Okay, so bodyக்கு எனர்ஜி வேணும், ரெசிஸ்டன்ட் பவர் வேணும் அண்ட் பேசிக் ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரோட்டீன் பவுடர். ஸோ அந்த WBC செல்கள் உருவாகிறதுக்கு கண்டிப்பா ப்ரோட்டீன் நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ ஆஸ் அ பேஸ் ப்ராடக்ட் கண்டிப்பா நம்ம ப்ரோட்டீனை ரெஃபர் பண்றது ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் உங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்னும் போது இட் இஸ் லைக் ப்ராடக்ட் விச் இஸ் காட் 9 essential amino acids and 3 sources of protein extractionல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் and highest digestibility. ஸோ அடுத்தது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசக்கா, முல்லைட்டி, சுரசா. ஸோ வசக்கா மலபார் நட் அல்லது ஆடாத்தோட இலைகள், முல்லைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமதுரம் லைக்கோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் சுரசா அப்படின்றது ஒரு ஃபேமிலி ஆஃப் துளசி. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்னும் போது இந்த 3 கண்டிஷன்ஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்பெசிஃபை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது மூக்கு, இஎன்டி அப்படின்னு சொல்லலாம், இயர், நோஸ் அண்ட் த்ரோட். ஸோ இந்த இடத்துல வந்து இயர்ஸ்க்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஐக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அந்த த்ரோட் அண்ட் நோஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த வசக்கா, முல்லைட்டி, சுரசா இட்ஸ் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ சைனஸ் வருது, டான்சில்ஸ் இருக்கு, ஃபிளம் காசிங் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு, மியூக்கஸ் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ ரீசெண்டான ஒரு ஆர்டிகல் பார்த்தா அந்த சளி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃப்ளமேட் அது வந்து தேவையான அளவு அந்த பெர்மிசிபிள் குவான்டிட்டிக்குள்ளார இருக்கு அப்படின்னா அது இன்ஃப்ளமேட் ஆகாம இருக்குன்னா மியூக்கஸ்
இம்பார்ட்டன்ட். பட் அதே அந்த பெர்மிசிபிள் குவான்டிட்டிக்கு மேல போய் இன்ஃப்ளமேட் ஆகும்போது மியூக்கஸ்னால நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. சோ அந்த மியூக்கஸை வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிட்டே இருக்கணும் பாடியில இருந்து. சோ ஒரு டோசேஜ் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் வரைக்கும் அது இருக்கணும். அதுக்கு மேல அந்த ஆக்சிடைஸ் ஆன அந்த மியூக்கஸ் வந்து வெளியில எக்ஸ்கிரீட் ஆகும். பல பேத்துக்கு நெஞ்சில வந்து அது கட்டிக்கும். ஸோ அந்த நெஞ்சு சளியா, சைனஸா, சில பேருக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து சின்ன சின்ன நீர் கட்டிகள் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. ஸோ அதை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸ்போர்டரட். சில பேத்துக்கு எப்ப பார்த்தாலும் மூக்குல தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். சில பேத்துக்கு சளிய வெளியில வராது. சோ அத சளி வெளியில வராதவங்களுக்கு எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும், கன்சிஸ்டன்டா அந்த ரன்னிங் நோஸ் தனித்தனியா மூக்குல வந்துட்டே இருக்குனால அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இந்த வசகா முல்லைட்டி சுரசாக்கு இருக்கக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாம இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஸோ வாட் இஸ் இம்யூனோ மாடுலேட்டரி ப்ராப்பர்ட்டி? நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கு 3 ஷீல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு எனிமி வந்து நம்ம பாடியை அட்டாக் பண்ண வராங்க. ஸோ ஒரு 3 சுவர்கள், ஸோ ஒரு சுவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த சுவர்களை தாண்டி தான் அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் போய் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கம்ப்ளீட்டா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதுகாக்கக்கூடிய தன்மை ஆற்றல் பார்த்தீங்கன்னா இந்த வசகா முல்லைட்டி சுரசாக்கு இருக்கக்கூடியது. ஸோ ஷார்ட் பிரெத், சைனஸ், பிரீதிங் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், anything to do with tonsils, inflammations, nose related வரக்கூடிய issues, இது எல்லாத்துக்குமே தாராளமா நீங்க இந்த வசகா முல்லைட்டி சுரசா 18+ per day 2 supplements எடுத்துக்கலாம். ஸோ நியூட்லைட் டெய்லி. ஸோ இந்த அலர்ஜி அப்படின்னும் போது அதுக்கு கண்டிப்பா ஐ அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, ஒரு அலர்ஜிஸ் நம்ம பார்க்கும்போது அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரியனோட குறைபாடுகள். இப்போ விஷன்ல வந்து கண் பார்வையில வந்து உங்களுக்கு ரொம்ப அலர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்றும் கண்ணு ரெட் ஆயிக்கும், இல்லை தனித்தனியா வரக்கூடியது, இல்லை கண்ணு ரொம்ப அரிக்கக்கூடிய தன்மை. ஸோ அதை அந்த கண்ணுக்கு ஸ்பெசிஃபிக் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. அண்ட் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது வைட்டமின் ஏ அண்ட் வைட்டமின் ஏ ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணக்கூடியது. ஸோ ஒரு போன் ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கால்மேக் டி, மெக்னீஷியம் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ ஒரு ஆர்கனுக்கும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் ஒரு விட்டமின் மினரல் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட குறைபாடுகள் இல்லாத அதோட ஃபங்க்ஷன்லெஸ் அப்படின்னும் போதுதான் நமக்கு அந்த அலர்ஜிஸோட தாக்கங்கள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா ஒரு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக நீங்க நியூட்லைட் டெய்லி எடுத்துட்டு வரலாம். ஸோ அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிச்சுட்டு இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட் அண்ட் பவர், பாடியோட ஸ்டாமினா, இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு ட்ரிபிள்கார், எக்னீஷியா சிட்ரஸ் கான்சென்ட்ரேட் பிளஸ் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஸோ உங்களோட பாடியோட ரெசிஸ்டன்ட் பவர், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய தன்மை ஆற்றல் இதுக்கு அதிகமா இருக்கு. ஸோ எக்னீஷியா நம்ம ட்ரவுட் லேக் ஃபார்ம். ஸோ நம்ம இன்னைக்கு ட்ரவுட் லேக்கோட வீடியோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அந்த ட்ரவுட் லேக் எப்படி வந்துட்டு இருக்கு, அது பக்கத்துல தான் நம்மளோட ஃபார்ம் இருக்கக்கூடியது. ஸோ அதனாலதான் அதுக்கு பேர் வந்து ட்ரவுட் லேக் ஃபார்ம். ஸோ அங்க இருக்கக்கூடிய மண் வளத்துல வளரக்கூடியது இந்த ட்ரிபிள்கார், எக்னீஷியா சிட்ரஸ் கான்சென்ட்ரேட் பிளஸ். அண்ட் கடைசியா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லிக். ஸோ கார்லிக் இட்ஸ் another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்டேஷன். ஸோ கார்லிக் யூஸ்வலா அந்த சளி பிடிச்சாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த பூண்டு அப்படின்றது சேர்க்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஸோ பூண்டு நம்ம சாப்பிடக்கூடிய பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கையை முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா பூண்டோட ஸ்மெல்லுக்கு இன்னும் அதிகமான ஸ்ட்ராங் பெனிஃபிஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மூலமா பூண்டோட ஸ்மெல்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு அந்த ஃபைட்டோ நியூட்ரியன் வேல்யூ தான் அலிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அலிசின் அப்படின்றது டைரக்டா நம்ம இப்போ ஒரு சப்ளிமெண்ட் டெய்லி ஆகட்டும், ஒமேகா ஆகட்டும், கியூட்டன் ஆகட்டும், எதை சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு போகும். பட் வேறஸ் இந்த சப்ளிமெண்ட் மட்டுமே என்ட்ரிக் கோட்டிங் டெக்னாலஜி மூலமா உங்களுக்கு வந்து வயிற்றுக்கு அந்த அவுட்டர் லேயர்ல போய் அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சர்வ் ஆகக்கூடியது. நீங்க கார்லிக் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சும்மா ஒரு வெள்ளைப்பூண்டு ஊறுகாய் நம்ம சாப்பிட்டா கூட இமீடியட்டா அந்த பர்ப் வரும், பூண்டோட ஸ்மெல் நமக்கு வெளியில எக்ஸ்கிரீட் ஆகும். பட் வேறஸ் இந்த சப்ளிமெண்ட் நீங்க கன்சிஸ்டன்டா சாப்பிட்டாலும் கூட சரியா அந்த ஸ்மெல் கார்லிக் வந்து வெளியில வரவே வராது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கா டிசைன் பண்ணிருக்கக்கூடிய இந்த கார்லிக் சப்ளிமெண்ட். ஸோ இம்யூனிட்டி, ஹார்ட் ஹெல்த்துக்கு, நிறைய மல்டிபிள் ஃபங்க்ஷனுக்கு கார்லிக் நம்ம பேசிட்டு வரலாம். ஸோ ஓவரால் இம்யூனிட்டியை நம்ம காக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சவன்பிராஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ சவன்பிராஷ்
இம்யூனிட்டி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாது, ஒரு டைஜஷன் டிசார்டர், ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ஸ் ஆகட்டும், நம்ம லிவர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், பாடியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ஹான்ஸ் பண்றதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து சவன்பிராஷ் நம்ம கொடுத்துட்டு வரலாம். பட் சவன்பிராஷ் கன்சியூம் பண்ணும்போது காலையில் எம்டி ஸ்டமக்கு, அப்புறம் நைட் நான் திருப்பி எடுத்துக்கணும். எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 1/2 hour கேப், நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் சவன்பிராஷ் எடுத்து கன்சியூம் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 5 நம்ம எல்லாருமே எடுத்துட்டு வரக்கூடியது. அகைன் இன்னைக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றது இட் இஸ் அ க்ரூஷியல் ரோல். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா சவன்பிராஷ் இம்பார்ட்டன்ட். அண்ட் கண்ணில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பில்பெரி வித் லூட்டன் அண்ட் மல்டி கெரட்டின், வைட்டமின் ஏ ரெட்டினாக்கு ரொம்ப முக்கியமா தேவையான ஒண்ணு. ஸோ இது ரெண்டுமே எடுத்துட்டு வரலாம். இன்கேஸ் ஆஃப் ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கெரட்டின் கொடுத்துட்டு வரலாம். அண்ட் ஓவரால் இப்போ ஸ்கின் அலர்ஜியா இருக்கு, விஷன் அலர்ஜிஸும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோல்சம் கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பா அடிஷனல் சேர்த்து கொடுக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஃபைட்டோநியூட்ரியன் வேல்யூ பாடியோட ஃபங்க்ஷனை இன்னும் பெட்டரா டியூன் பண்ணி வைக்கக்கூடிய திறன் ஆற்றல் அதுக்கு அதிகமா இருக்கக்கூடியது. ஸோ தீஸ் ஆர் த ஹோல்சம் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது. So Swati, ஒரே ஒரு question இருக்கு. Itching in leg is there for a long time for a customer who is 40 years old. Ma'am, இதுன்னும் போது we have to understand what is that person's issue, ma'am. இது வந்து ஒரு பர்சனலைஸ்ட் கொஸ்டின் ஸ்ரீதேவி மேம். அண்ட் நீங்க அந்த பர்சனோட கண்டிப்பா அந்த அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு மைபி நீங்க ஸ்வாதிட்ட அவங்க ஃப்ரீயா ஸ்லாட் புக் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிட்டு என்ன ரீசன் அப்படின்றத அதுக்கப்புறம் போஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேன் பி அ டயபெட்டிக், இல்ல அந்த இடத்துல ஏதாவது அவங்களுக்கு இன்ஃப்ளமேட்டா இருக்கலாம், இல்ல என்னன்றதை ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம என்ன சப்ளிமெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டு வரலாமா, ரெஃபர் பண்ணலாம். ஸோ எனி அதர் குவெஸ்சன்ஸ் இருந்துச்சா நீங்க சாட்ல மென்ஷன் பண்ணுங்க. Okay, so thank you Swati for this wonderful session. And ரொம்ப அழகா எங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் அலர்ஜிஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பா எனக்கு இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்க்கும் அது ரொம்ப பெனிஃபிஷியல் அண்ட் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்வாதி. அண்ட் திருப்பியும் ஸ்வாதிக்கு ஒரு நல்ல ஒரு டீடைல் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க செஷன்ஸை. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.